ஊழியக்காரர் தேவனுடையவர்கள், சபை மக்கள் கர்த்தருக்கு சொந்தமான ஜனங்கள். ஆமென். We stand in the 20th year of the foundation of our church, and the church belongs to him. Amen. ஆமென். இந்த நாள் பெண்டிகோஸ்டே நாள். நாங்கள் இந்த நாளிலும் சபைக்காக ஒரு விசை ஜெபித்து ஆராதனைக்காக ஜெபித்துக் கொள்வோம். This is the day of Pentecost as we remember the Holy Spirit being poured out onto the people. And before we start our prayer, we will remember that. இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிப்போம். சபையை தேவன் பரிசுத்தப்படுத்தி சுத்திகரிக்கும்படியாகவும் இந்த பெந்தைக்கோஸ்து நாளில் ஆதி அப்போஸ்தலர் சபை மீது எப்படி அக்கினியாக ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அந்த அக்கினியின் அபிஷேகம் இந்த நாளில் எங்கட சபையிலும் ஊற்றப்படும்படியாகவும் பரிசுத்தப்படுத்தப்படும்படியாகவும் சுத்திகரிக்கப்படும்படியாகவும் அந்த ஆவியின் வல்லமை ஊற்றப்படும்படியாகவும் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். Before we go into the rest of the prayers, just as on the day of Pentecost the Holy Spirit was poured out onto those thousands of people, we're going to ask that God pours out His Spirit in our midst, that He fills us with His fire, that He sanctifies this place. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆதி அப்போஸ்தலர்கள் மீது ஆண்டவரே பெந்தைக்கோஸ்து நாளில் ஊற்றப்பட்ட அந்த ஆவியின் அபிஷேகம் அக்கினி வடிவாக இறங்கினது போல அப்பா எங்கள் சபையிலும் இந்த நாளில் ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியின் அபிஷேகத்தால் சபையை நீங்க நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எங்கள் சபை சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே, பரிசுத்தப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமுள்ள பரிசுத்த சபையாக மாற்றுவீராக தகப்பனே. எழுப்புதலின் ஆவியை எங்கள் சபை மீது இந்த நாளிலே நீங்க ஊற்ற வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க அப்படியாக செய்து எங்கள் சபையை ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அடுத்ததாக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். சபையில் கர்த்தரின் வெளிச்சம் உதிக்கும்படியாகவும் சபை சத்திய வசனத்தில் நிலை நிற்கும்படியாகவும் இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொள்வோம். May God's light be revealed in this place, and maybe you stand in His truth this morning. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, சபையிலே அப்பா கர்த்தருடைய வெளிச்சம் இந்த சபை மீது பிரகாசிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மலை மேலுள்ள பட்டணம் பிரகாசித்தது போல எங்களுடைய சபை பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. உமது வெளிச்சம் சபை மீது பிரகாசிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, சத்திய வசனம் சபையிலே நிலைநாட்டப்பட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சத்திய வசனம் அப்பா இந்த நாளும் எங்கள் சபையில இருக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். அடுத்ததாக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். சபை ஆத்துமாக்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். ஆத்துமாக்கள் சபையில் நிரம்பி வழியத்தக்கதாகவும் இந்த வரும் ஒவ்வொரு ஆத்துமாக்களும் சபையில் நிரந்தரமாக நாட்டப்பட்டு கனி கொடுக்கிறவர்களாக நிலைப்படுத்தும்படியாக இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொள்வோம். Pray for every soul that enters this church. May they be planted and rooted and deeply rooted in this church to bear fruit for Him. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைக்கு வருகிற புதிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் கூடுதலான ஆத்துமாக்கள் சபையில் நிரம்பி வழியத்தக்கதாக இந்த சபையை நிரப்புவீராக தகப்பனே. அப்பா, அப்பா, வரும் ஆத்துமாக்களும் இருக்கும் ஆத்துமாக்களும் ஆண்டவரே இந்த சபையில் நாட்டப்படவும் ஆண்டவரே, வேரூன்றி நிலைத்து நிற்கவும் ஆண்டவரே, பலன் அளிக்கவும் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நாங்கள் அடுத்ததாக ஜெபித்துக் கொள்வோம். ஊழியக்காரரை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஊழியக்காரரை தேவன் இன்னுமாக வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேணும். அவர் கிருபை வரங்களினாலும் அபிஷேகங்களினாலும் ஒவ்வொரு ஊழியக்காரர் நிரப்பி இன்னுமாக வல்லமையாக அவர்கள் எழுந்து தேவனுக்கு பிரகாசிக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்ய வேண்டும்படியாக இந்த நேரம் ஜெபிப்போம். Let us commit all those who are doing ministry that God's light and their spirit might be filled through them, that God may be revealed through them in this place. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஒவ்வொரு ஊழியக்காரரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரரும் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரர் ஒவ்வொருவரை உமது கிருபையின் வரங்களினால நிரப்புவீராகப்பா. உமது அபிஷேகத்தினால நிரப்புவீராக. பெந்தைக்கோஸ்து நாளில் இறங்கின அபிஷேகம் இந்த நாளிலும் ஒவ்வொரு ஊழியக்காரர் மீதும் இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் உமக்கு வைராக்கியமாக எழும்பி இன்னும் பிரகாசிக்க தேவன் எடுத்து வல்லமையாக வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபித்து நிற்கிறேன் தகப்பனே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அடுத்ததாக நாங்கள் இந்த நேரத்தில் துதி ஆராதனை செய்கிற சகோதரனை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். துதியை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, துதியில் தேவன் மகிமை அடையும்படியாக இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Let us commit the brother who is leading the praise and worship. May God's spirit be felt during our praise and worship this morning. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதியை செய்ய போற சகோதரனை இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, சகோதரனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உமது அபிஷேகம் அவர் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. துதி அப்பா ஒரு வல்லமையாக புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு மகிமை உள்ள ஒரு துதியாக இருக்க கிருபை செய்வீராக தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். அடுத்த ஜெபித்துக் கொள்வோம். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்களையும் இன்ஸ்ட்ருமெண்ட் இயக்குகிற பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எந்த தடையின்றாமல் அவைகள் இயங்கவும், பிள்ளைகளை வல்லமையாக தேவன் எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதித்து தேவன் மகிமை அடையும்படியாக ஜெபித்துக் கொள்வோம். The entire worship team, those who are playing the instruments and the choir into God's hands, may every barrier this morning be broken in the name of Jesus. Oh hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இயக்குற ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்டையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்ஸ்ட்ருமெண்ட் இயக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி நீங்க வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த தடைகளும் வராதபடி நேர்த்தியும் கிரயமாக ஒவ்வொன்றும் இயங்கத்தக்கதாக என் தேவன் கிருபை செய்வீராக தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். அடுத்ததாக நான் வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்வோம். வார்த்தை வல்லமையாக புறப்படவும், அந்த வார்த்தை ஒவ்வொருவரோடும் இடைப்படவும், இந்த வார்த்தையானது ஒவ்வொரு இருதயங்களையும் சுகப்படுத்தும்படியாகவும் குணப்படுத்தும்படியாகவும் இந்த நேரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். The word of God and the person who is bringing the word of God, may the word heal this morning. May it heal broken hearts this morning. ஓ ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தைக்காக வருகிறோம் ஆண்டவரே. வார்த்தையை கொடுக்க போகிற அப்பா சாசரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க என்ன வார்த்தையை எங்களிடத்தில் இந்த நாளில பேச சித்தம் கொண்டிருக்கிறீரோ கர்த்தாவே, நீங்கள் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையானது ஒவ்வொரு இருதயங்களின் காயங்களும் அப்பா சுகம் அடையட்டும் ஆண்டவரே. வேதனை நீங்கட்டும் ஆண்டவரே. கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு இருதயங்களிலும் அது விதைக்கப்படட்டும் ஆண்டவரே. 100 மடங்காக பலன் அளிக்க தேவன் கிருபை செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். இறுதியாக ஜெபித்துக் கொள்வோம். சபையை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சபையில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தேவன் தாமே ஆசீர்வதித்து ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வந்தது நல்லதென்று சொல்லத்தக்கதாக மன மகிழ்ச்சியோடு கடந்து செல்ல கிருபை செய்யும்படியாக ஜெபிப்போம். Finally, let us commit ourselves and the entire congregation that we may feel the presence and the peace and joy of God this morning. ஓ ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இறுதியாக அப்பா, இந்த சபையில் வந்திருக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, நீங்க தொடக்கம் முதல் முடிவு வரை உமது ஆளுகை ஆண்டு கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரோடும் தேவரீர் இடைப்படுவீராக அப்பா. வந்தவர்கள் வந்த வண்ணமாக திரும்பி போக கூடாது தகப்பனே. வந்தது நல்லதென்று சொல்லத்தக்கதாக தேவ சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் அவர்கள் கடந்து செல்ல என் தேவன் கிருபை செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. யாவருமாக எழுந்து நின்ற இந்த இடத்திலே தேவனை ஆராதிக்க போகிறோம். Shall we stand ready to worship? பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே ஆளுகை செய்யட்டும். May
May God take complete control ஓ over this place. ஆவியானவரே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே விடுதலை உண்டு. Where the Spirit is, there is deliverance. ஒரு சபையாக இணைந்து இந்த இடத்திலே நாங்கள் உங்களை உயர்த்த வந்திருக்கிறோம் As a ஆண்டவரே. church, we've joined here அப்பா, to இந்த exalt His name. பரலோக ராஜ்யத்தை நாங்கள் தரிசிக்க வந்திருக்கிறோம் Lord, we've come ஆண்டவரே. here to seek your kingdom. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ, நீர் எங்களோடு இருக்கிறதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகம் எங்களோடு இருக்கிறதற்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நிரப்புகிறதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரலோகத்திலே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்கிறது போல ராஜா, நாங்களும் இந்த பூலோகத்திலே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர். ஓ, வாய்களை திறந்து சொல்லுங்க, நீர் பரிசுத்தர். You are holy Father. ஓ, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தேவன் நீங்க ராஜா. நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. Hallelujah. Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். Hallelujah. Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். We
பாதம் விழுந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். சொல்லுமா பணிந்து, தேவனே உம்முடைய பாதத்தில் விழுந்து அப்பா. Yes, Father, I lift your name on high, Lord. உயர்த்திடுவேன். கிருபையும் அன்பும் நிறைந்த தேவனவர் அப்பா உம்மை உயர்த்துகிறேன். Yes, Father. உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். நீரே தூயர் தூயர் தூயர். சபையாக இணைந்து சொல்லுங்க. ஓ நீர் பரிசுத்த தேவனப்பா. தூயர் நீரே தூயர் 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 என்றென்றுமே. நீரே தூயர் நீரே தூயர் 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 தூயர். நீரே தூயர் தூயர் தூயர். நீரே தூயர் 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 என்றென்றுமே. We cry holy, holy, holy. We cry holy, holy, holy. We cry holy, holy, holy is the Lamb. நீர் பரிசுத்த தேவன் ராஜா. ஓ பரிசுத்த தேவனே உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒரு சபையாக இணைந்து ராஜா உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கோ இருவரோ மூவரோ ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறார்களோ அந்த இடத்திலே நான் வருவேன் என்று சொன்ன தேவன் அப்பா. ஒரு சபையாக அப்பா, ஒரு மனமாக ராஜா உம்மை உயர்த்துகிறோம் ராஜாவே. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த பெந்தைக்கோஸ்தே நாளிலே அப்பா அக்கினி பிளந்த நாவுகளாக அப்போஸ்தலர்கள் மத்தியிலே வந்து இறங்கின தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியிலும் வந்து இறங்குங்க ராஜா. எங்கள் மத்தியிலும் இறங்குங்க ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அன்று இருந்த அதே ஆவியானவர் இந்த நாட்களிலும் இருக்கிறீர் ராஜா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே இந்த சபையை நிரப்புங்க ராஜா. எங்கள் இருதயங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகங்கள் ஆவியின் வல்லமைகள் இந்த இடத்திலே இறங்கட்டும் ராஜா. ஓ தேவ தரிசனத்தை நாங்கள் இந்த இடத்திலே காண்றதற்கு உங்களுடைய கிருபையை கொடுங்க ராஜா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு சபையாக இணைந்து இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். ஊற்றிடுங்க உங்கள் வல்லமையை இந்த நாளிலே எங்கள் மேலே. கரங்களை தட்டி உற்சாகமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஊற்றிடுமே ஊற்றிடுமே. உற்சாகமாக கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் வல்லமை. தேவனே உம்முடைய வல்லமையை கொடுங்க உம்முடைய பிள்ளைகளுக்கு. கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழுப்பி ஊற்றிடுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே அக்கினியை இந்த
தந்த ஆற்றியை ஊற்ற வேண்டுமே, மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்றே வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே, நீச்சலாடம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீச்சலாடம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே, ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. சொல்லுங்க, இந்த பெந்தைக்கோஸ்தே நாளிலே அப்பா உம்முடைய வல்லமை எங்கள் மீது கடந்து வரட்டும். ஆவியானவரே நீர் எங்கள் மீது இறங்குங்க. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமையை கொடுங்க ராஜா, உட பிள்ளைகளை நிரப்புங்க ராஜா. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே. தேவ பிள்ளைகளே, தேவனிடத்துல கேளுங்க. இந்த பெந்தைக்கோஸ்தே நாளிலே அப்பாட்ட கேளுங்க. ஒரு வல்லமையினால எங்களை நிரப்புங்க. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுங்க ராஜா. ஓ உங்கள் மத்தியிலே உங்களோட அபிஷேகம் உங்களோட வல்லமை பரிசுத்த ஆவியானவரை உங்களோட வரங்கள் கடந்து வரட்டும் ராஜா. வல்லமை வல்லமை தாருமே. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளப்படுவான். ஓ தகப்பனே, எங்கள் மத்தியிலே உங்களோட அபிஷேகம் இறங்குறதுக்கு நன்றி ராஜா. ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் கலந்திட. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஓ சபையை தேவனை நோக்கி பாருங்கள். ஆவியானவரை கூப்பிடுங்கள். இந்த இடத்தில் அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் கட்டுகளை உடைக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் வியாதிகளை போக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் தேவைகளை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பலத்தினாலே ஒன்றும் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க சொல்லி இருக்கிறீங்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன தேவன் நீங்க ராஜா. ஓ we worship you Lord. ஓ உம்முடைய அளவில்லாத கிருபையை எங்களுக்கு ஊட்டுகிறதற்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறதே ராஜா. உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் மாறாது. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், உற்சாகமாக சொல்லுங்க, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்வில். உறுதியாக சொல்லுங்க, அவருடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் மாறாது, மாறாது எந்த வாழ்வில். மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஒரு ஆண்டவர், அவரை நீ ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். சொல்லுவோமா? என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும். என்னை விட்டு விலகாத, என்னை விட்டு விலக, என்னை விட்டு விலகாத ஆண்டவர். சொல்லுங்க, என்னை ஒருபோதும் கைவிடாத
இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. சொல்லுவோமா? அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி என்னுடைய ஜெயத்தை கொடுக்கிற தேவன். யெகோவா ஷம்மா என்னோடு கூட இருக்கிறவர். என்னுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையானவர். அவர் ஒருவரே எனக்கு போதும் என்ற சபையை இந்த இடத்தில் அறிக்கையிடுங்க. யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமா. மலைகள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. சொல்லுங்க, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா என்னோடு நிபரானவர். யெகோவா ராஃபா என்னுடைய சுகத்தை கொடுக்கிற தேவன். யெகோவா ரூபா என்னுடைய நல்ல மேய்ப்பர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். உற்சாகமாக மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், உம்முடைய கிருபை அப்பா, உம்முடைய கிருபை மாறாத அப்பா, உம்முடைய இரக்கம் மாறாது என்னுடைய வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. தேவப்பிள்ளைகள் அறிக்கையிடுங்கள், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. சொல்லுங்க சொல்லுங்க, அவருடைய கிருபை. எஸ் ஃபாதர். ஓ நம்முடைய கிருபை ஆண்டவரே, நம்முடைய இரக்கம் தகப்பனே என்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் மாறாத ராஜா. நீர் பொய்யுரைக்காத தேவன் ஆண்டவரே. நீர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாத தேவன் ராஜா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ we thank you Lord. இந்த சபையாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னை விட்டு விலகாமல் ராஜா இதுவரைக்கும் வழிநடத்தி வந்தீங்களே. எபினேசரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ யெகோவா ஈரே, இதுவரைக்கும் என்னை நடத்தினீங்களே ராஜா, உமக்கு நன்றி ராஜா. இந்த 20 வருடம் சபை பூர்த்தி செய்கிற நாட்களில் ராஜா, இந்த 20 வருடம் ராஜா உம்முடைய பலத்த கரம், உம்முடைய பலத்த கரம் எங்களோடு கூட இருந்ததே ராஜா. எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துச்சு, பாடுகள் வந்துச்சு, ஆனாலும் தேவன் நீர் எங்களை கரம் பிடித்து இந்த 20 ஆண்டை காண செய்தீரே. உம்முடைய கிருபைக்கு நன்றி அப்பா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா
வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு அற்புதமாக எங்களை சுமந்து வந்தீங்களே ராஜா. ஓ ஆச்சரியமாக எங்களை வழி நடத்தி வந்தீங்களே ராஜா. ஓ உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உம்மை உயர்த்தி துதிக்கிறேன் ராஜா. என்னை சுமந்து வந்த தேவன் நீங்க ராஜா. ஓ உமக்கு நன்றி அப்பா. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து. ஓ அப்பா, கடந்து வந்த பாதை எல்லாவற்றையும் நான் நினைத்து பார்க்கிறேன். நீர் ஆச்சரியமாக என்னை சுமந்து வந்தீரேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. சொல்லுங்க, நீரான என்னுடைய தந்தை என்று அறிக்கையிடுங்க. எஸ் ஃபாதர், யூ ஆர் மை ஃபாதர். ஓ என்னை சுமந்து வந்த தேவன் நீர் ராஜா. என் தந்தை நீரை அறிக்கையிடுங்கள் தேவ பிள்ளைகளே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம். கடந்து வந்த பாதைகளை என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. மறுபடியும் கடந்து வந்த பாதைகளை பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். இந்த 20 வருடங்களும் இந்த சபையை வழிநடத்தி வந்தீங்க ராஜா. சபை மக்களை வழிநடத்தி வந்தீங்க ராஜா. ஓ தகப்பனாக இருந்து எங்களை மேய்த்து கொண்டிருக்கிறீங்களே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவை யாவையும் நீர் சந்தித்தீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவை யாவையும் நீர் சந்தித்தீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவை யாவையும் நீர் சந்தித்தீர். சந்தித்தீர். என்னுடைய தேவைகளை சந்தித்த தேவன் அவர். என்னுடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற தேவன். இனிமேலும் என்னுடைய தேவைகளை சந்திக்க போகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அறிக்கையிடுங்கள். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவை யாவையும் சந்தித்தீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவை யாவும் நீர் சந்திப்பீர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. தகப்பனே, என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தீரே ராஜா. என்னுடைய தகப்பனாக இருந்து என்னை சுமந்து வந்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. வாக்கு கொடுத்த தேவன், நீர் வாக்கு மாறாதவர் ராஜா. ஓ நன்றி ஆண்டவரே. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவன் நீர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார் ஆண்டவரே. ஓ தாவீதை எல்லாரும் துரத்தினார்கள், ஆனாலும் தாவீதுக்கு கொடுத்த வாக்கின் நிமித்தம் தாவீதை மறுபடியுமாக உயிர்ப்பித்த தேவன் ராஜா. நீங்கள் எங்கள் மத்தியிலும் அசைவாடி கொண்டிருக்கிறீங்க ராஜா. எங்களுக்கு கொடுத்த வாக்குகள் ஒவ்வொன்றுக்கும் ஆமென்றும் ஆமென் என்று பதில் கொடுக்கிற தேவன் நீங்க ராஜா. ஓ கரங்களை தட்டி தேவாதி தேவனை உயர்த்துங்கள் இந்த வேளையிலே. அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நல்லவராக இருந்திருக்கிறார், நல்லவராக இருந்திருக்கிறார். ஒரு போதும் தீமையை நினைக்காத தேவன். ஓ அவர் யாரெல்லாம் எங்களுக்கு தீமை செய்ய நினைத்தார்களோ அந்த தீமையை நன்மையாக மாற்றிய தேவன் தான் அவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த தேவாதி தேவனை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா.
பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின இந்த வாக்குகளை நிறைத்து நினைவேற்றுவீர். கரங்களை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே இயேசையா. ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க. உங்களுக்கு நன்மை செய்த தேவன், அவரை மட்டும் நோக்கி பாருங்கள். மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் அவர் பொய்யுரையாத தேவன். எஸ் ஃபாதர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினேன். மறவாமல் நினைப்பவர். ஆண்டவரே, நீர் என்னை மறக்காத தேவன், என்னை ஒருபோதும் கைவிடாத தேவன். அப்பா சொல்லுங்க தேவ பிள்ளைகளே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி மூடி சொன்னதை செய்யும் அளவும் சொன்னதை செய்து முடித்தீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். அறிக்கையிடுங்கள் விசுவாசத்தினாலே. மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டப்பா. நன்றி ராஜா. மறவாமல் நினைப்பவரே, தாழ்வில் இருந்து என்னை நினைத்தவரே, என்னை கரம் பிடித்து தூக்கினவரே. சொல்லுங்க தேவ பிள்ளைகளே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா சொன்னதை செய்து முடிப்பீர். மறுபடியுமாக சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிடமா. சொல்லுங்க. இந்த சபையை குறித்து, எங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகளை குறித்து தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். என் கை அறிக்கையிடுங்கள், அறிக்கையிடுங்கள் தேவன் மத்தியிலே. ஓ நன்றி அப்பா. கரங்களை உயர்த்தி என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என்னுடைய கரத்தினாலே நிறைவேற்ற வல்ல தேவன் அப்பா. மறவாமல் என்னை நினைக்கிறவரே. எஸ் ஃபாதர். அப்பா நன்றி. நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை
மறவாமல் நினைப்பவரே என்று சொல்லுங்க. மறவாமல் நினைப்பவரே. ஏசப்பா, நீர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அறிக்கையிடுங்க, வாயினால் அறிக்கையிடுங்க. தேவன் கிரியை செய்கிற வல்லவராக இருக்கிறார். வாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிடமா. சொல்லுங்க. சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கை உங்களோட கரத்தை கொண்டு தேவன் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை உங்களை கொண்டே செய்து முடிக்க வல்ல தேவனாக இருக்கிறார். ஓ சபையே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே. ஓ, வானமும் அவருடையது, பூமியும் அவருடையது. இந்த உலகத்துக்கு அந்த சொந்தக்காரர் அவர். சொல்லுங்க. என்னுடைய கையை கொண்டு, என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். Heavenly Father, once again we come to you in the name of எங்கள் Jesus. ஒவ்வொருவரையும் நீர் மறவாமல் நினைத்தருளுகிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி Thank you செலுத்துகிறோம். for you are a God who has us in your இந்த காலை thoughts. வேளையிலும் ஒரு குடும்பமாக உம்மை உயர்த்துகிறோம். This morning as a family we உம்முடைய magnify. வல்லமை நாங்கள் ஆண்டவரை காண்கின்றோம். We've seen your power. உம்முடைய பிரசன்னம் இன்றும் ஆண்டவரே நம் மத்தியிலே இருக்கிறதற்காக நன்றி. We thank you for your presence is in our midst. ஆவியின் அபிஷேகத்தை நீர் ஊற்றிக்கொண்டு இருக்கிறதற்காக நன்றி Thank சுவாமி. you for filling us and anointing us this morning. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். Holy Spirit, you continue to lead us. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டென்று பார்க்கிறோம். Where the Holy Spirit is, there is deliverance. எங்கள் மத்தியிலே உலாவுகிறதற்காக We நன்றி. thank you for you are in எங்கள் our மத்தியிலே midst. அசைவாடுகிறதற்காக We thank you for ஸ்தோத்திரம். you are moving in our midst. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் Fill நிரப்புவீர்களாக. every child with your anointing here. இயேசுவின் விலையேறு பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the precious name of our Lord Jesus Christ we pray now. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தயவு செய்து உட்காருங்கள். பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய வகுப்புகளுக்கு போவதற்கு முன்பதாக பிள்ளைகள் Sorry, children, just before you go to your classes, 2 பிள்ளைகள் இன்றைய நாளிலே மனன வசனங்களை சொல்ல இருக்கின்றார்கள். we have 2 of our children who are going to be reciting memory verses. பெற்றோர்களுக்கு நாங்கள் உற்சாகப்படுத்துகிறது வழக்கம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். அவர்கள் மனன வசனமோ அல்லது பூனால் பாடலோ அல்லது இசை மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஏதாவது செய்ய அவர்கள் விரும்பினால் அவர்களை நீங்கள் உங்களுடைய சிறுவராலய ஆசிரியர்களை நீங்கள் சந்தியுங்கள். அவர்களுக்கு ஏற்ற ஒழுங்குகளை அவர்கள் செய்து கொடுப்பார்கள். Parents, continue to encourage your children to do something in the church, whether it be reciting a memory verse or sing a song, whatever it may be. இன்றைய நாளிலும் 2 பிள்ளைகள் டெமி அண்ட் டிஷா அவர்கள் வந்து நம் மத்தியிலே மனன வசனத்தை சொல்ல இருக்கின்றார்கள். And we have Demi and Disha who is going to be reciting memory verses this morning. உற்சாகமாய் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போமா? Amen. Shall we welcome them? Praise the Lord, everybody. Psalms chapter 23, verse 1 to 6. The Lord is my shepherd, I have everything I need. He gives me rest in green pastures. He leads me to calm water. He gives me new strength for the good of his name. He leads me on paths that are right. Even if I walk through a very dark valley, I will not be afraid because you are with me. Your rod and your walking stick will comfort me. You prepare a meal in front of my enemies. You pour oil on my head. You give me more than I can hold. Surely your goodness and your love will be with me
and I will live in the house of the Lord forever. Amen. Praise the Lord, everybody. Today I'm going to say Psalms 23, 1 to 6. The Lord is my shepherd, I have everything I need. He gives me rest in green pastures. He leads me to calm water. He gives me new strength for the good of his name. He leads me to paths that are right. Even if I walk through a very dark valley, I will not be afraid because you are with me. Your rod and your walking stick comforts me. You prepared a meal in front of my enemies. You pour oil on my head. You give me more than I can hold. Certainly your goodness and love will be with me and my life, and I will live in the house of the Lord forever. Amen. One more time to round of applause to the children. Praise be to God. Amen. Hallelujah. Amen. Praise be to Hallelujah. God. Amen. So உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். So continue to encourage your children also, parents. இந்த வேளையிலும் அவர்கள் சிறுவர் ஆலயத்துக்கு போயிருக்கிறார்கள். And as they leave to Sunday school, I will ask Sona to pray for them. I ask all the children to just stand up as before we go to the Sunday school. Heavenly Father, I thank you for this wonderful day that you've given us, all the children that you've given to us, planted and rooted them in this church, Father. We thank you for you have poured and bestowed talents upon them and gifts upon them, Father. We ask that in the coming days you reveal these, Father. Bless the hands of their doings, Father. Reveal them to us. And as they go to Sunday school, may the word that they learn today be planted in their hearts and may it bear fruit for your kingdom and for your righteousness. In the name of Jesus, I pray and ask. Amen. Amen. So children, you all can go to classes, and then when the sermon finish, please kindly bring them back. பிள்ளைகள் உங்களுடைய வகுப்புகளுக்கு நீங்கள் போகலாம். பின்பதாக செய்தி முடிந்த பின்பு அவர்கள் அன்போடு அழைத்து வாருங்கள். இன்றைய நாளிலும் நாங்கள் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிசாய்க்க இருக்கின்றோம். And we'll go straight into the word of God this morning. எங்கள் மத்தியிலே சௌரன் ஸ்மித் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் நம்ம எல்லாருக்கும் புதியவர் அல்ல. அவர்கள் நம்முடைய சபையிலே ஒரு அங்கத்தினராக அவரும் இருக்கின்றார். We have Brother Smith, who is not a new face to us. He is also a member of our church. எப்பொழுதெல்லாம் அவர்கள் இங்கிலாந்திலே வருகிற பொழுது அவர்கள் எங்களோடு வந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவ மனுஷன். And he's a man of God who, whenever he is in the country, who does visit us and our church. அவரும் அவருடைய துணைவியாருமாக எங்கள் மத்தியிலே இன்றைய நாளிலே இருப்பது நம்ம எல்லாருக்கும் பெரிதான ஒரு ஆசீர்வாதம். Him along with his wife, he is with us, and it is a great blessing and joy that he is with us. அவர் ஒரு சுவிசேஷனாக ஊழியத்தை பணிபுரிந்து வருகிறார். அங்கே குரமணி சர்ச் நாகர்கோவில் இந்தியாவிலே அவர்கள் ஊழியத்தை செய்து வருகின்றார்கள். He is an evangelist and he is preaching as part of a church in Nagarkoil. அது மாத்திரமல்ல, மகள் லீபனா அவர்களுடைய தகப்பனார் தாயார். He is not only that, but he's not a new face, as he is the father of Sister Lebanon as well. ஆகவே நம்முடைய கரங்களை நாங்கள் உற்சாகமாய் கரங்களை தட்டி அவர்கள் அன்போடு வரவேற்போம். கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வரும்படியாக. சௌரன் பிரேசன் மற்றும் அவர்களுடைய பிள்ளைகளும் எங்கள் மத்தியில் இருக்கின்றார்கள். அவர்களும் எங்கள் மத்தியில் இருப்பதையிட்டு நாங்களும் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். It is a joy that Brother Praisen, along with his family, is also with us this morning. அல்லேலூயா. வாழ்வில் நமக்கு ஆண்டவர் தருகிற எந்த தருணங்களும் தற்செயல் அல்ல. All the instances that God gives us in our lives are not just mere opportunity, not accidentally. ஏதோ ஒரு காரியத்தை நம்மில் செய்யும்படி வைராக்கியத்தோடு கர்த்தர் நம் நடுவில் வந்திருக்கிறார். He is come in our midst with a zeal to do something in our midst today. எதிர்பார்ப்போடு இந்த மண்ணிலே நம்மை வைத்திருக்கிறார். And He's kept us in this earth with expectation. ஒரு நாள் நமக்கு தந்தால் கூட அது விருதா கிடையாது. Even if He gives us only one day, it will never go wasted. ஏனென்றால் இந்த பூமியில் ஒரு தரம் வாழுவதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். Because He's given us an opportunity to live once in this earth. ஆகவே ஆண்டவர் தருகிற ஒவ்வொரு நாளிலும் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று வைராக்கியத்தோடு நம்ம நடுவில் வந்திருக்கிறார். So whatever the days that the God has given, we need to do something for Him, and He's come in our midst with zeal. அல்லேலூயா. Hallelujah. அன்பானவர்களே, இவ்வளவு ஆச்சரியம். இன்றைக்கு உங்கள் நடுவில் நாங்கள் வந்திருக்கிறோம். My dear beloved, what is a great surprise that I'm here in the midst of you to do ministry today. நான் இதை தற்செயலாக எண்ணவில்லை.
தேவ செயலாக எண்ணுகிறேன். I don't believe it's an accident, but it's an act of God. அன்பு போதகர் அவர்கள் அழைத்தபோது நான் கர்த்தருக்குள் களிகூர்ந்தேன். When the loving pastor invited me, I was greatly delighted in Christ. ஏனென்றால் இது கர்த்தரால் உண்டாயிற்று. Because it has happened because of God. அன்பு போதகர் ரொம்ப பிரியமான ஒரு போதகர் உங்களுக்கு கிடைத்திருப்பது நீங்கெல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். You are all greatly privileged to receive such a loving pastor. ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை போஷிக்கிறதை போல அவர்களுடைய அன்பால் நான் கவரப்பட்டேன். And as the parents furnish love to children and provide for them, I have been attracted by their love. நீங்கள் அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். All of you have been blessed. Hallelujah. 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 ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். Shall we say thanks to God? எனக்கு மொழிபெயர்ப்பு செய்கிற அன்பு சகோதரர்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன். Hallelujah. Praise God. God bless you. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். God is good. ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Lord said, taste and see that the Lord is good. கிறிஸ்தவம் ஒரு அனுபவம். Christianity is an experience. கிறிஸ்துவை நாம் அனுபவிக்கிறோம். We are enjoying and tasting the Lord. இயேசு கிறிஸ்து எனக்குள் வாழுகிறார். Jesus Christ is dwelling in me. ஓ ஆண்டவர் என்னை நடத்துகிறார். God is leading me. அவருடைய செயலை என்னுடைய வாழ்வில் அனுபவிக்கிறேன். And whatever his works I am experiencing and enjoying in my life. ஏனென்றால் எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனம் என்று நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அப்படிதானே இருக்கு பாருங்க. 13 verse 8 says Jesus Christ is the same yesterday, today and forever. Hallelujah. 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 இயேசு கிறிஸ்து மாறாதவராக நம் நடுவில் வந்திருக்கிறார். Jesus Christ is the same God and who never changes in our midst. ஆகவே இந்த நாளில் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். So God is going to do something today. ஒவ்வொருவரிலும் ஆண்டவருடைய செயல் இருக்கிறது. பிரியமானவர்களே, My dear beloved, the work of God is in there in every one of us. ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி வைத்திருக்கிறது. The presence of God has filled this place. நீங்கள் உணர்ந்தாலும் சரி உணராவிட்டாலும் சரி கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி வைத்திருக்கிறது. Whether you feel it or not, the presence of God has filled this place. ஒரு நதியை போல ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. As a river flows, the presence of God is flowing in this place. கர்த்தருடைய வல்லமை நம்மிலே ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி வைராக்கியத்தோடு இருக்கிறது. The mighty power of God is here with a zeal to do something in our midst. ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? In the presence of God, shall we pray for a minute? நாம் எல்லாரும் எழுந்து நின்று Shall we all stand up? அப்படி ஆண்டவரை நோக்கி கொஞ்சம் ஒரு சின்ன ஜெபம். Just one எதை prayer. கேட்டாலும் தருவேன் என்று தானே கர்த்தர் சொன்னார். God has said that I will give you anything that you ஆண்டவரே, ask. நீர் விரும்புகிறதை என்னிலே செய்திருளும். Lord, whatever you desire, do in ஆண்டவரே, me. இதோ நான் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன். Lord, I have come unto you. என்னுடைய வாழ்வில் எப்படியாகிலும் செய்திருளும். Do however it possible ஆண்டவரே, in இது my life. உம்முடைய நேரம். Lord, this is your time. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல As your will is being இயேசு proclaimed in கிறிஸ்துவின் heaven. நாமத்தில் ஜெபிக்கிறேன். In Jesus Christ's name we இதோ நான் pray. இருக்கிறேன் ஆண்டவரே. Lord, here I am. நீர் விரும்புகிறதை என்னிலே செய்து விடுவீராக. Whatever your desires, do நீர் it in me, விரும்புகிறதை Lord. என்னிலே செய்து விடுவீராக. Do whatever your desire in my என்னை life. வெறுமையாய் அனுப்பாதிரும். Do not send me நீர் empty-handed. விரும்புகிறதை என்னில் செய்து விடுவீராக. Whatever you desire, fulfill it in இயேசு me. கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காரியம் நடக்கிறதற்காக நன்றி. Thank you for this thing எங்கள் is happening in the ஆண்டவருடைய name of ஆவியானவர் Jesus. பலமாய் எங்கள் நடுவில் உம்முடைய The செயலை Holy Spirit is coming mightily in நீர் us. கட்டளையிடுகிறதற்காக நன்றி Thank அப்பா. you for proclaiming it in our midst. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். We commit ourselves into your presence. ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேச வேண்டும். Lord, speak to each and every one இந்த of us. இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். All of those who are here are special in the ஒருவர் eyes கூட of the Lord. விருதாவாய் போவது இல்லை. No one will go wasted. ஒருவர் கூட விருதாவாய் போவது இல்லை. No one will go wasted. ஆண்டவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. Whatever the God's desire will எல்லா never be பொல்லாத stopped. ஆவிகளையும் கர்த்தருடைய நாமத்தில் விலகு என்று கட்டளையிடுகிறோம். All the evil spirit in the name of Jesus, ஒவ்வொருவருடைய rebuke them. ஆவியிலும் ஆண்டவருடைய செயல் உண்டாகட்டும் ஆண்டவரே. The work of God happen in each one's இயேசு soul. கிறிஸ்துவின் நாமத்தில் In Jesus Christ, எல்லா தடைகளையும் முறிக்கிறோம். break all barriers. ஆண்டவர் இறங்கி நன்மை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். Thank you that the Lord is going to descend and do goodness. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. In Jesus' name we pray, ask and pray, our living Father. ஆமென். Amen. அல்லேலூயா. அமர்வோம். Hallelujah. Shall we sit? Thank you. ரொம்ப நன்றி. Thank you.
பிரியமானவர்களே, Beloved, நாம் ஆண்டவரிடத்துல ஜெபித்திருக்கிறோம். we have prayed unto God. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். God has heard our prayer. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். The Lord who does more than we ask or pray, He is surrounding us. ஆகவே நிச்சயமாக ஆண்டவர் பலத்த காரியத்தை நம் நடுவில் செய்வார். Definitely God will perform a mighty thing in our midst. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் In the book of Isaiah, 54வது அதிகாரம் chapter 54, 10வது வசனம். verse 10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று. ஆமென். உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர், உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. Though the mountains be shaken and the hills be removed, yet my unfailing love for you will not be shaken, nor my covenant of peace be removed, says the Lord, who has compassion on you. அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியுமா, நம்மேல் மனதுருகுகிற ஒருவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். Beloved, do you know there's a person who is so compassionate about us in our midst? சில இடங்களுக்கு போகும்போது நாம நினைப்போம், என்ன கண்டுகிடவே இல்லை அவங்க. Some places we go, we say that they completely ignored us. ஆனா ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். But our God is seeing each and every one of us. ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு சிறந்த ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யும்படி பார்த்து And கொண்டிருக்கிறார். He's looking onto each one of us so that He can do something best for each one of us. ஆமென். ஹalleluya. Amen. Hallelujah. ஹalleluya. Hallelujah. எவ்வளவு சந்தோஷம் What பிரியமானவர்களே. a great delight, my beloved. ஹalleluya. Hallelujah. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் In the book of Jeremiah, 30வது அதிகாரம் chapter 30, 17 முதல் 19 வரையுள்ள வசனங்களை கவனியுங்கள். if you read from verses 17 to 19. எரேமியா 30 17 to 19. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி, உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி, ஆமென், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன், இயேசுவின் நாமத்தில் அப்படி நடப்பதாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படி நடப்பதாக, நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைநிறுத்தப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் அல்லேலூயா ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவது இல்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன் இயேசுவின் நாமத்தினால், அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை. Hallelujah. Jeremiah 30, 17 to 19. For I will restore you to health, and I will heal you out of your wounds, declares the Lord. Because they called you as an outcast, saying, it's Zion, no one cares for her. Thus says the Lord, behold, I will restore the fortunes of the tents of Jacob, and I have compassion on his dwelling, and the city will be rebuilt on its ruin, and the palace will stand on its rightful place. From them will proceed thanksgiving and the voice of those who celebrate, and I will multiply them and they will not be diminished. I will also honor them and they will not be insignificant. அன்பானவர்களே, அன்றைக்கு உபாகமம் 1:11 ஆண்டவர் நீ எத்தனை மடங்கு பெருகுவாய் என்று எழுதியிருக்கிறது பாருங்கள். In Deuteronomy 1:12 1000 மடங்கு பெருகுவாய் says that you will be multiplied by 1,000-fold. அல்லேலூயா. ஏனென்றால் அன்றைக்கு மோசேயை கொண்டு ஆண்டவர் சொல்லும்போது நீ 1000 மடங்கு என்று சொன்னார். When he looked at Moses the other day, he said you are 1,000-fold. 2 சாமுவேல் 24:3 யோவாப் தாவீதை பார்த்து 100 மடங்கு இவர்கள் பெருகட்டும் என்று சொன்னார். And in 2 Samuel 23 we see with Joab looking at David and saying you will multiply by 100-fold. ஆனால் ஆதி பெற்றோர் ஆதியாகமம் 24:60 அன்றைக்கு ரெபெக்காளை வாழ்த்தும் போது நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்றார்கள். In Genesis 24:60 when they blessed Rebekah, you said you grow into millions and millions they blessed. ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார்னா,
What did God say? ஆதியாகமம் 12:2 In Genesis 12:2, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். and I will make you a great nation, blessing you and making your name great, and you will be a blessing, he said. அன்பானவர்களே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உலக மக்கள் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட மேலானது. My dear beloved, the blessing that the Lord gives to his children is much more bigger than what the world can give us. அன்பானவர்களே, எகிப்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 70 பேர் சென்றார்கள். My dear beloved, to Egypt, 70 of the Israelites went there. 430 வருடத்திற்கு பிறகு மோசே அவர்களை நடத்தி கொண்டு வரும்போது அவர் சொல்லுகிறார் 6 லட்சம் காலாட்கள் பேர் என்று. 430 years later, when Moses was leading them, they said about 6 lakhs of footsteps. அவர்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்த்து கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் இருப்பார்கள் என்று கணக்கிடுகிறார்கள். And with their children and family wives, they calculate it to be approximately around 30 lakhs. 70 பேர் சென்றார்கள். 430 வருடத்திலே கிட்டத்தட்ட 30 லட்சத்திற்கு மேலாக அவர்கள் பெருகினார்கள். 70 of them went, and in 430 years, they multiplied to 30 lakhs people. ஆண்டவர் ஆதியாகமம் 22வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லுகிறதை பாருங்கள். In Genesis 22:18, we see what the Lord says. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And your seed will be a blessing to all the nations of the earth, because you have done what I gave you orders to do. அந்த சந்ததி கிறிஸ்துவே. That is that generation is Christ. எபிரேயர் 6:14 In Hebrews 6:14, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். definitely I will bless you and I will make you increase. ஆண்டவர் நமக்கு எபிரேயர் 6:15 அது ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். And there we say it's a covenant and a promise, and he received what has been promised to him. பிரியமானவர்களே, நம்மால் கிரகிக்க கூடாத காரியத்தை செய்கிறவர் இந்த காலை வேளையில நம் நடுவில் வந்திருக்கிறார். My dear beloved, the person who is in our midst is the one who does things that we can not even think or fathom of. ஏனென்றால் ஏசாயா 65:18 ஆண்டவர் தம்மை குறித்து சொல்லும்போது அவர் சொன்னார், In Isaiah 65:15, நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Isaiah 65:18. God says that, but men will be glad and I will have joy forever in what I am making, for I am making Jerusalem a delight and her people a joy. அன்பானவர்களே, My dear beloved, சிருஷ்டிக்கிற ஒரு தேவன் நம் நடுவில் வந்திருக்கிறார். we have a Lord who creates his in our midst. எனக்கு எப்படி ஆண்டவர் ஒரு நன்மையை தர முடியும்? How could God give me a good thing or a goodness? ஏன்னா என்ன பற்றி எனக்கு தெரியும். Because I know about myself. எனக்கு ஆண்டவர் எந்த நன்மையும் தர முடியாது. God cannot give me any goodness. எனக்கு வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். My life would be like this. அப்படின்னு நினைக்கிறீங்களா Do you அன்பானவர்களே? think like that, my beloved? உங்களால் முடியாததை செய்வதற்கு ஒருவர் இந்த காலை வேளையில வந்திருக்கிறார். There is someone here in the middle today that is here to perform something that you ஏனென்றால் cannot அவர் do. சிருஷ்டிகர். பிரியமானவர்களே, Because he is the creator, my beloved. நம்பப்படாத ஊற்றை போல அவர் நம்முடைய வாழ்வில் இருந்தது போதும். பிரியமானவர்களே, My dear beloved, like an unbelievable fountain of flowing of water is என்னுடைய in our life. என்னுடைய வாழ்வில் இந்த காரியம் எப்படி நடக்கும் என்று நாம் நினைத்தது போதும். பிரியமானவர்களே, It is enough that we are thinking that how will this thing happen in my life? நம்மால் இயலாதவைகளை செய்யும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை இந்த மண்ணிலே அனுப்பி நம் ஒவ்வொருவருடைய பாவத்தை சுமந்தது உண்மையானால் என்றைக்கு அந்த காரியம் நம்முடைய வாழ்வில் நடக்கும். And பிரியமானவர்களே, if it is true that the Lord has sent his only beloved son to bear our sins on the cross, then whatever he has promised this will happen in our lives. யோவான் ஸ்நாபகன் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. And John the Baptist says, here is the lamb who is going to bear the whole sins of the world. நாம் இன்றைக்கு 822 கோடி மக்கள் இருக்கிறோம். There are 822 billion crores people in this world. அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டின்னு அந்த இடத்துல வந்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்கு பாவத்தையும் சுமந்து தீர்ப்பதற்கு கர்த்தர் வந்திருக்கிறார். God has come to Hallelujah. bear each and every one sin
ஏன்னா நமக்கு தெரியும் எனக்குள்ள இந்த பாவம் இருக்கிறது வரை ஆண்டவர் எனக்கு எதையும் செய்ய முடியாது என்று நம்முடைய மனதிலே எண்ணுவோம். But in our hearts we think that as long as sin exists in our life we can't do anything. இல்லாவிட்டால் சொல்லுவோம் என்ன சாபமோ தெரியல, நான் எவ்வளவு முயற்சி பண்றேன் எல்லாமே தோல்வியில முடியுது என்று சொல்லுவோம். Or sometimes we say whatever the curse it may be, whatever I try it ends in defeats. நம்முடைய பாவங்களை நம் ஒவ்வொருவருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி வந்த ஆண்டவர் எங்கே? Why is the Lord who came here to bear all our sins? நம்முடைய வாழ்வில் அவருடைய செயல் எங்கே? Why is the acts of God in our lives? கிறிஸ்துவை நாம் அனுபவிப்போம் பிரியமானவர்களே. My dear beloved, let us taste and see the Lord. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று எழுதியிருந்தால் அந்த வார்த்தை என்றைக்கு நிறைவேறும் அன்பிற்குரியவர்களே? And if it is written that he has taken away the sins too far away between the distance between east and west, then it will always last. அது குமாரன் மூலமாக நம்மிலே நிறைவேறுகிறது. And through the Son it is getting fulfilled in our lives. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். In the Gospel of Luke chapter 3, let us take that. லூக்கா 3வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். Luke chapter 3 verse 17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி, ஆமென், கொஞ்சம் பாருங்க, நம்மளை தண்டிக்கிறதுக்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினாரா? Did he send his only son to punish us? அன்பானவர்களே, ஆண்டவருடைய நோக்கம் நம்மிலே நிறைவேறாதா? Will the purpose of God not be என்றைக்கு fulfilled? நிறைவேறும் ஆண்டவரே? When will it be fulfilled? என்றைக்கு என்னுடைய வாழ்வில் நிறைவேறும் When ஆண்டவரே? will it be fulfilled in my life? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி நீர் உம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பவில்லையே. You did not send your son to suffer, make the people suffer in this என்னுடைய world. வாழ்வில் இரட்சிப்பை அருளும்படிதானே அனுப்பினீர். You gave him to the world so that I could receive salvation. எனக்கு விடுதலையை தரும்படிதானே அனுப்பினீர். Give me redemption. எனக்கு உயர்வை அளிக்கும்படிதானே அனுப்பினீர். You gave him to exalt me. ஆழத்தில் இருக்கிற என்னை தூக்கி கன்மலையின் மேல் நிறுத்தும்படிதானே அனுப்பப்பட்டீர். You sent your son so that wherever the deep fire where I am, he to lift me upon the rock. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, My dear beloved, in Christ, கிறிஸ்துவை நாம் அனுபவிக்கிறோம். we are enjoying Christ. நம்பிக்கை இழந்த ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறது. There is a person in the Bible who has lost all hope ஏனென்றால் அந்த மனிதன் சூம்பின கையுடைய ஒரு மனிதன். because he was slightly deformed. நமக்கு தெரியும், ஒரு மனிதனுக்கு ஒரு கை சூம்பி போனால் அந்த கையால் எந்த பயனும் இருக்காது. And if you know, we know that if one person's hand is slightly deformed, there is no use with his hand. மத்தேயு 12:10 அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான் என்று அங்கே எழுதியிருக்கிறதை நாம் படிக்கிறோம். And in Gospel of Matthew chapter 12, we saw that there is a man with a deformed hand or a dead hand. மத்தேயு 12:13 பின்பு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். ஆமென். அவன் நீட்டினான். அல்லேலூயா. அது மறு கையை போல. அன்பானவர்களே, நாம் அந்த இடத்துல நிக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் கையை நீட்டுன்னு சொல்றாரு. சூம்பி போயிருக்கிற கை, ஆனா அது மறு கையை போல அப்படியே நம்ம கண்களுக்கு முன்பதாக வளருகிறது. My dear beloved, if you see in 13 in the same chapter, then he said to the man, put out your hand, and he put out and was made as well as the other. Just imagine that we were present in that instant. A dead hand, the deformed hand, Lord has said to stretch it out, and once he stretches it out, we see it growing to the normal hand. Hallelujah. பிரியமானவர்களே, ஆச்சரியமான ஆண்டவர், அன்பானவர்களே. A surprising and a miraculous God we have. ஏனென்றால் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. Because everything has been created through him. உண்டானது ஒன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. Everything that has been created has not been created without him. அன்பானவர்களே, ஒரு முறை ஒரு 11th 12th படிக்கிற பிள்ளைகள் இருந்த ஒரு இல்லத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு சென்றிருந்தோம். Once we went to a house to share the word of God where there are two children who are studying 11th and 12th. அவர்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள் அல்ல. They did not know God. சில பிள்ளைகள் சிலர் ஒருவேளை ஆண்டவரை அறிந்திருக்கலாம். Some children might know God. அதை நடத்தினவர் அந்த பிள்ளைகள் ரொம்ப மோசமா இருக்காங்க, கீழ்ப்படியல, அவங்களுக்கு கொஞ்சம் புத்தி சொல்றதுக்கு வர வேண்டும் என்று அழைத்து இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்களிடத்திலே சொன்னோம். And we were invited so because they were ill disciplined so that we could teach them the word of God through Jesus Christ. அந்த பிள்ளைகளிடத்துல நான் சொன்னேன், நமக்கு ஒரு சரீரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இது நம்ம
ஏதோ எங்கேயோ கிடைச்சதில்ல, கர்த்தர் தந்த சரீரம் என்று அவர்களிடத்திலே I told the children that the body that the Christ has given, it is not given to us haphazardly, but this is God-given body. நாம் பார்க்கிற எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று என்று அவர்களிடத்திலே சொன்னேன். And I also told them whatever we see with our eyes has been created by Jesus Christ. ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று அந்த பிள்ளைகளிடத்திலே சொன்னேன். And I told the children that if someone destroys this temple, I will destroy them. ஒரு தரம் தான் இந்த மண்ணிலே வாழ முடியும் என்று சொன்னேன். I also told them we can only live in this earth only once. ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தேன். And I also taught them that we need to have the fear of the Lord. இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் சகலமும் உண்டாயிற்று என்று அவர்களுக்கு விளக்கினேன். And I explained to them everything has been created through Jesus Christ. ஒரு 3 மாதங்கள் கழிந்தன. 3 months elapsed. அதை நடத்தினவர் எனக்கு தொலைபேசியிலே அழைத்தார், தம்பி, இங்கு ஒரு குழந்தைக்கு திடீரென்று பேச முடியாமல் போய்விட்டது, நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்தார். And the person who was conducting that house or was leading there, he called me 3 months later and said that oh, you need to come back, one of the child cannot speak now. நான் சொன்னேன், பேச முடியாவிட்டால் வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியதானே என்றேன். And I said that if they can't speak, might as well send them home. அவர் சொன்னார், வீட்டுக்கு அனுப்பிடலாம், ஆனா பிரச்சனை வேற இருக்கு, நீங்க வந்தாதான் வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்று சொன்னார். And he said, I can send them home, but there is a different problem, so therefore your presence is required. நான் அவரிடத்திலே கேட்டேன், என்ன நடந்தது என்று. And I asked him, I inquired what happened. அவர் சொன்னார், 3 நாள் அந்த பிள்ளைக்கு பேச முடியல. The child could not speak for 3 days. வழக்கம் போல பெற்றோருக்கு நாங்கள் சொல்லிவிட்டோம், பெற்றோரை அழைத்து விட்டோம், ஆனால் அவள் போக மாட்டேன் என்கிறாள். And as usual practice, we already informed the parents and called them, but the child is refusing to go. அவள் ஒரு நோட்டை வாங்கி எழுதினாள். She took a notebook and wrote something. இப்படி ஒரு அங்கிள் இங்க வந்தாங்க. There was an uncle who came here. அவங்க இயேசு கிறிஸ்து என்று ஒருவரை அறிமுகப்படுத்தினார்கள். And he introduced me to a person called Jesus Christ. சகலமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று என்று சொன்னார்கள். And he said everything has been created by Jesus Christ. உண்டானது ஒன்றும் இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லி கொடுத்தார்கள். Everything that has been created with Jesus. நீங்கள் அவர்களை அழைத்து ஒரு முறை எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். Call him once and ask him to pray for me. அந்த இயேசு என் வாயை திறப்பார். That Jesus will open my mouth. அவள் மறுபடியும் எழுதினாள். And she wrote again. மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு என்னுடைய தாயாரிடத்திலே பணம் இல்லை. There is no money in my mother doesn't have any money to take me to the hospital. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஹிந்து டெம்பிள் இருக்கிறது. There's a Hindu temple near our house. என்னை அங்கு கொண்டு போய் வைத்து விடுவார்கள். They will take me there and keep me there. ஆகவே ஒரு முறை அந்த அங்கிளை கூப்பிட்டு எனக்காக ஜெபம் பண்ணும்படி சொல்லுங்கள். And ask that uncle to come and pray for me once, she pleaded. என்னுடைய வாய் திறக்காவிட்டால் நீங்கள் என்னை அனுப்பி விடுங்கள். If my mouth doesn't open, then send me. ஆகவே ஒரு முறை அவர்களை அழைத்து எனக்காக ஜெபம் பண்ணும்படி சொல்லுங்கள். Kindly ask him to come once and pray for me, she pleaded. அவர் சொன்னார், தம்பி நீங்கள் வராமல் அவளை அனுப்ப முடியாது. And he said, brother, if you don't come, I can't send her home. ஆகவே நான் அங்கு சென்றேன். Therefore I went there. நான் சென்றபோது அதை நடத்தினவர் அந்த தாயாரை பார்த்து சொன்னார், இதுதான் உங்க மகள் ஒரு பெயரை எழுதி வைத்திருக்கிறாளே, இவர்தான் என்று அவங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. And when I went there, the person who was conducting that seminary அந்த said to introduce me தாயார் to the சொன்னாங்க, ஏன் ஆண்டவர் இப்படி எல்லாம் பண்றார்? And the mother said, why is the God doing such things? நான் சொன்னேன், நாம எல்லாம் சேர்ந்து அவரிடத்திலே போய் கேட்போம். I said, let us all gather and pray, ask him himself. மறுபடியும் நாங்கள் அந்த இடத்துல கூடி ஜெபம் பண்ணினோம். So we gathered there and prayed. அங்கிருந்த 11th 12th பிள்ளைங்க எல்லாரும் இயேசுவே 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 அப்படினு சொல்லி அலறி அழுதாங்க. All the children who were studying 11th and 12th were shouting and screaming, saying Jesus, Jesus, Jesus. அரை மணி நேரம் ஆயிற்று, ஒரு மாற்றமும் இல்லை. Half an hour went by, no changes. நான் அவளிடத்திலே சொன்னேன், இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். And I told her, Jesus Christ hears our prayers. உன்னால் வாய் தான் திறக்க முடியாது. You cannot open your mouth only. ஆனால் உன்னுடைய மனதிலே நீ பேசு, நான் சொல்லுகிறதை உன்னுடைய மனதிலே பேசு என்றேன். But whatever I say, speak in your heart, I told her. ஆண்டவரே, இந்த சரீரத்தை நான் உமக்கு தருகிறேன் என்று சொல்லு. Say that, Lord, I commit this body to you. என் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படிக்கு சிலுவையில் உம்மை ஒப்புக்கொடுத்தீரே என்று சொல்லு. Say that you gave yourself on the sin to bear my என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லு. Say that, Lord, forgive my sins. நான் இப்படி சொன்னபோது இதுவரை அவளை விட
சூழ இருந்த எல்லா பிள்ளைங்களும் அழுது ஜெபம் பண்ணாங்க. And when I said that, more than her, all the children who are surrounded cried with tears in their eyes. இப்பொழுது இந்த வார்த்தைகளை சொன்னபோது அவள் அதிகமாக ஏங்கி அழுதாள். And when I mentioned these words, this girl started crying more and more. அவள் அழுது கொண்டிருக்கும் போதே நம்முடைய வேத புத்தகத்தை எடுத்து சங்கீதம் 51 அவளுடைய கையிலே கொடுத்தேன். And when she was crying, I took the Bible and gave Psalms 51 to her. அவள் அழுது கொண்டிருக்கும் போதே சொன்னேன், இப்பொழுது நீ இந்த வேத புத்தகத்தை 51வது சங்கீதத்தை இப்பொழுது நீ படி, இயேசு கிறிஸ்து உன் வாயை திறக்கிறார் என்று சத்தமிட்டேன். And when I gave her the Bible, I said, read this Psalms 51. Jesus Christ is opening your mouth, I shouted. அவள் உடனே முயற்சி செய்தா த என்ற அதுக்கு மேல அவளுக்கு பேச வரல. She tried, but there was only a few words that she could utter, and she couldn't speak more than கர்த்தருடைய ஆவியானவர் அவள் மீது இறங்கினார். And the Spirit of the Lord descended on her. அவளுடைய நாவின் கட்டுகள் உடைக்கப்பட்டது இயேசுவின் நாமத்தினால. The bondage in her tongues were broken in the name of Jesus. இந்த வார்த்தையை தேவனே என்று அவள் சத்தமிட்டாள். And through the mouth she shouted, my Lord. ஒவ்வொரு வசனத்தையும் 2 முறை திரும்ப படித்தாள். Every verse there she repeated twice. நான் கூட ஒவ்வொரு முறை ஒரு முறை அப்படியே படித்துக்கொண்டு நாம் சொல்லுவோம் நம்முடைய வழக்கத்தின்படி. And in our habit we will say read at least once. அவள் அழுது கொண்டு ஜெபம் பண்ணினாள். கண்களிலிருந்து கண்ணீர் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. With tears in her eyes she prayed. எல்லா பிள்ளைகளும் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் என்று அலறினார்கள். All the children were crying out, praise be to God, praise be to God. அந்த தாயாரை பார்த்து சொன்னேன், நாங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து இவர்தான் பாருங்கள் என்று சொன்னேன். And I told that mother, this is the Lord Jesus Christ that we pray to. அல்லேலூயா. Hallelujah. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Jesus பிரியமானவர்களே, Christ never changes, yesterday, today and tomorrow, my beloved. மத்தேயு 20வது அதிகாரம் 32வது வசனத்திலே கண்களை இழந்து போனவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிற காரியத்தை கவனியுங்கள். In Matthew chapter 20 verse 32 we look at the Lord asking questions from the people who are blind. இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று கேட்டார். And Jesus stopping sent for them and said, what would you have me to do to you? அதற்கு அவர்கள், ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். Then they said to him, Lord, that my eyes may be open. இயேசு மனது உருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அப்பா அல்லேலூயா, உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். And Jesus being moved with pity put his finger on their eyes, and straightway they were able to see and went after him. யோசித்து பாருங்க, கண்ணே இல்ல, ஆனா ஆண்டவருக்கு புதுசா கண்ணு கொடுத்திருக்கிறார். Just Hallelujah. imagine, they did not even Hallelujah. have any eyes. God has given them Hallelujah. new eyes. Hallelujah. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன். What a mighty God that we serve. அவங்களுக்கு கண்ணு இல்ல, They did not have eyes, ஆனா இப்ப புதுசா கண்கள் உங்களுக்கு இருக்குது. but they have new eyes now. பிரியமானவர்களே, My beloved, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. there's nothing impossible for God. ஆண்டவர் தம்முடைய குமாரனை அனுப்பி இருப்பதற்காக அதற்காகத்தான். God sent his only son for that particular purpose. ஆண்டவர் மத்தேயு 14வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது, ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்ததை நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். And we see that God feeding 5,000 people through 5 bread and 2 fish. நாம் நினைக்கிறோம் இது நம்பப்படக்கூடிய காரியமா என்று. We are thinking, is this believable story? பிரியமானவர்களே, My dear beloved, ஆண்டவர் அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு சிஷ்யர்களுக்கு கொடுத்தார். and he took that, prayed and broke it into pieces and gave it to அப்பம் his disciples. துணிக்கைகளாக மாற்றப்பட்டது. The bread was broken into small pieces. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். Everyone ate and was satisfied. மீதம் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். And there was 12 baskets of the basket full was remaining in there. அன்பானவர்களே, My beloved, நம்மால் இயலாதவைகளை செய்வதற்கு ஒருவர் நமக்கு உள் வந்து வாசம் பண்ணுகிறார். there is someone who is dwelling in us to perform things that are impossible for us. அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். பிரியமானவர்களே, My dear beloved, this is the Lord who dwells in us. பரலோகத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று என்று வெளிப்படுத்தலின் புத்தகம் அங்கு
பாருங்கள், அவர் எங்கு அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று கவனியுங்கள். See in the book of Revelation where is the entry gate. There's a huge sound in heaven we see. வெளிப்படுத்தல் 21:3. Revelation 21:3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அல்லேலூயா. There came to my ears a great voice out of the high seat. அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. See, the tent of God is with men. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். And he will make his living place with them. அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். And they will be his people. தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். And God himself will be with them and be their God. பிரியமானவர்களே, ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்து வந்து வாசம் பண்ணுகிறார். My dear beloved, Jesus Christ comes and dwells in each one of us. ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவருக்கு மிகப்பெரிய காரியங்களை இந்த மண்ணிலே செய்ய வேண்டியது இருக்கிறது. Through everyone, God has to do mighty things. Through each one, God has to do mighty things in this world. ஆகவேதான் ஆண்டவர் இப்படி ஒரு சபையில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். That is why God has brought each one of us to a church like this. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவருக்கு இருக்கிறது. God has a great expectation of each one of us. நமக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். God has come to help us. ஏசாயா 49:10 பாருங்கள். Isaiah 49:10. அவர்கள் பசியாயிருப்பதும் இல்லை, தாகமாயிருப்பதும் இல்லை, உஷ்ணமாயிலும் வெயிலாகிலும் அவர் மேல் படுவதும் இல்லை, அவர்களுக்கு இறங்குகிறவர். ஆமென், அல்லேலூயா. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுக்களிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். They will not be in need of food or drink or be troubled by the heat or the sun, for he who has mercy on them will be their guide, taking them by the springs of water. ஒருவேளை மனிதர்களிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்காம இருக்கலாம். We might not receive mercy or compassion from mankind. ஆனால் நமக்கு சரீரத்தை தந்தவர் சொல்லுகிறார், But the one who gave us the body is நான் saying, உனக்கு இறங்குகிற தேவன் மகளே, I'm the Lord who is merciful on you, my நான் dear உனக்கு இறங்குகிறவர் மகனே, child. I have mercy over you, son. நான் உன்னை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவேன். I will take you by the springs of water, he says. நம் ஒவ்வொருவரையும் அப்படி நடத்துகிறவராக நம் நடுவில் வந்திருக்கிறார். And he's a Lord in our midst who does thus far. யோவான் 10வது அதிகாரம் 4வது வசனத்திலே, In Gospel of John chapter 10 verse 4, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. when he has got them all out, he goes before them, and the sheep go after him, for they have knowledge of his voice. பிரியமானவர்களே, My dear beloved, இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னாடி போறார். so the Lord Jesus Christ is coming in front of us. அல்லேலூயா. என் பின்னே வாருங்கள் என்று சொன்னவர் And the one who said, "Come, follow me," நம் ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி அழைக்கிறார். and he's called each one of us by name, ஏனென்றால் நம் ஒவ்வொருவருடைய பெயரும் அவருக்கு தெரியும். because he knows each one of our names. பிரசங்கி 6:10 படி இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். Ecclesiastes 6:10, all those who are existing have been named even before they were born. நாம நினைக்கலாம் என்ன யாருக்கு தெரியும்னு. We can think, who knows me? இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன் மகனே. All those who are seated here, God says, child, I நான் know உன்னை you. அறிந்திருக்கிறேன் மகளே என்று I சொல்லுகிறார். know you, my dear child. என்ன பற்றி யாருக்கு தெரியும் நீங்க நினைக்கலாம். You might think, who do I know? அன்னைக்கு Who knows me? அன்னைக்கு நாத்தான்வேல் கேட்டார், என்னை நீர் எப்படி அறிவீர் என்று. Nathan looked the other day and said, how would you know me? அவர் சொன்னார், பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே அத்தி மரத்தின் கீழே இருந்தாயே, நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருந்தேன் என்று Even சொன்னார். before Philip called you, you were below the fig tree. I saw you, he said. இப்பொழுது நாத்தான்வேல் சொல்லுகிறார், ரபி நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி அவர் ஆண்டவரை உயர்த்துகிறார். And Nathan said that, Lord, Rabbi, you're the son of the God of Israel, and exalts him. ஆண்டவர் சொல்லுகிறார், அத்தி மரத்தின் கீழே கண்டேன் என்று சொன்னதினாலே விசுவாசிக்கிறாய். And Lord is asking, are you having faith because I saw you under the நம்மை fig tree? அறிந்திருக்கிற ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். பிரியமானவர்களே, My dear beloved, the Lord who knows us எனக்கு in our பிரச்சனை midst. யாருக்கு தெரியும் நீங்க நினைக்கலாம். You might think, who will know my problem? என்னுடைய வாழ்வில் இருக்கிறது யாருக்குமே தெரியாது அப்படி நினைக்கலாம். You might think that no one knows what's happening in my ஆனால் life. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை அறிந்திருக்கிறேன் மகனே என்று But சொல்லுகிறார். Lord says, I know that son. நான் அதை அறிந்திருக்கிறேன் மகளே என்று Lord says, சொல்லுகிறார். I know that daughter. ஏசாயா 43:1 ஆண்டவர் சொல்லுகிறார், Isaiah 43:1, God says, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே. ஆமென், பயப்படாதே. அல்லேலூயா.
உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். ஆமே, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். But now says the Lord, your maker, O Jacob, and your life giver, O Israel, have no fear, for I have been taken up for your cause, naming you by your name, and I have made you mine. ஏசாயா 45:3 கர்த்தர் சொன்னார், In Isaiah 45:3 God says, உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென், ஹalleluya. And he said that I am the Lord who gave your name, even the God of Israel, he said. நானே என்று நீ அறியும்படிக்கு. And you know that it's me. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதை அறிய வேண்டும் மகனே. Lord says that you need to know that, my dear son. நான் உன்னை அறிந்திருக்கிறேன். I know you. மோசே ஆண்டவரை பார்த்து சொன்னார். Moses looked at God and said, யோவான் 33:12 உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று தேவன் சொன்னதுண்டே என்று சொல்லுகிறார். And we said that that Lord has called you by name. I know, he said. பிரியமானவர்களே, My dear children, நம்மை முழுவதுமாக அறிந்தவர் ஒருவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். there is a person in the midst who knows us அன்றைக்கு completely. ஆதாமை பார்த்து கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? And he looked at Adam and said, Adam, where are you? என்னை இருக்க வேண்டிய இடத்துல அவரை காணல. Because he was not in the place where he was supposed to be. ஆகாரை பார்த்து ஆண்டவர், ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். And he looked at Haggai and said, Haggai, where are you coming and where are you going? ஆண்டவர் எலியாவை பார்த்து சொன்னார், எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதே போல ஆண்டவர் மாத்தாளை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? And he looks at Elisha and on Martha and said, where are you going? Who are you looking for? அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, நாம எந்த சூழல்ல இருந்தாலும் கர்த்தர் அதை பார்க்கிறார். Whatever the circumstances we may, God sees us. நமக்கு இருக்கிற கஷ்டம் அவருக்கு தெரியும். You know the troubles that we have. நம்ம சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை அவருக்கு தெரியும். He knows the problems in our bodies. நாம எதிர்கொள்ளுகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். God sees all the things that we are facing. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த கர்த்தர் எங்கே? Where is the Lord who led the Israelites? மோசேயினிடத்தில் கர்த்தர் சொல்லித்தான் அழைத்து வந்தார், ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கு என்று. And he told Moses to go down onto the valley of Herod so that he can see. ஆண்டவர் தவறாக நடத்தவில்லை. God did not lead them incorrectly. ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்தால் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி மறுபடியும் அவனை கொண்டு வந்து நான் மகிமைப்படுவேன் என்று சொன்னார். And Lord said, if I bring you to this place, I will harden the heart of the Pharaoh and exalt Lord. இப்பொழுது நீங்கள் செல்லுகிற பாதை ஏதோ ஆண்டவருக்கு தெரியாத பாதை என்று ஒருபோதும் எண்ணாதிருங்கள். Never think that the path that you are taking now is a path that God does not know. நான் செல்லுகிற இந்த பாதை யாருக்கு தெரியும் என்று எண்ணாதிருங்கள். Do not think that the path that I am going no one knows. ஒரு முறை ஒரு தொலைபேசியிலே ஒரு அருமையான சகோதரி என்னை அழைத்தார்கள். A wonderful sister called me once over the phone. அவங்க சொன்னாங்க, என்னுடைய கணவரும் நானும் பிரிந்து போகிறோம். ஆலயத்தில் ஜெபம் பண்ணி நாங்கள் குடும்பமாக சேர்ந்தோம். நீங்கள் இறுதியாக வந்து ஜெபம் பண்ணி எங்களை பிரித்து வையுங்கள் என்று அழைத்தார்கள். Me and my husband are separating. We joined together by prayer. Come and pray one final time so we may separate. They invited us. அந்த வீட்டிற்கு நான் சென்றிருந்தேன். I went to that house. அந்த மகளுடைய மாமியார் அங்கு இருந்தார்கள். Mother-in-law was also there. அவர்கள் இருவர் நடுவே நின்று நியாயம் பேச தொடங்கினார்கள். Both of them stood in the middle and started talking their justification. இவர்கள் பிரிவதற்கு காரணம் என்ன உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள். And she said, I will tell you the reason why they are separating. நான் அவர்களை பார்த்து கேட்டேன், ஆண்டவர் நம் நடுவில் செயல்பட வேண்டுமா, இல்லாவிட்டால் நீங்கள் செயல்படுகிறீர்களா என்று கேட்டேன். I asked, do you want the Lord to stand in the midst and do his works, or do you want to do yours? அவர்கள் அமைதியா இருந்து விட்டார்கள், ஆண்டவர் செயல்பட்டால் போதும் என்று. She kept quiet, saying that it's enough if the Lord does. அவர்களுடைய கணவர் அவர்களுடைய மனைவி பணி செய்த அந்த இடத்தில் அந்த வீட்டில் அவர்கள் வாசம் பண்ணினார்கள். The husband lived in the house where the wife worked. அவர் எல்லாவற்றையும் பேக் பண்ணி சூட்கேஸாக மூடையாக ரெடி பண்ணி வைத்திருக்கிறார் வேனில் ஏற்றுவதற்கு. He's packed all his belongings in suitcases and was prepared to load them. கடைசி ஒரு ஜெபம் பண்ணி எங்களை பிரித்து விடுங்கள் என்று. Final prayer and then separate us. அந்த இடத்துல நின்று ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணி விட்டு அவர்களிடத்திலே கர்த்தர் சொன்ன காரியத்தை பேசினேன். I stood in their middle, prayed and
talk to நாம் them about இப்பொழுது what God ஜெபிக்க told me. போகிறோம் என்றேன். And I said, we are going to pray. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்தை நிரப்பினார். The whole Spirit of the God தேவ filled that place. பிரசன்னம் அந்த இடத்தை நிரப்பினது. The presence of God filled that place. இப்பொழுது அந்த தகப்பனாரை பார்த்து நான் சொன்னேன், அந்த சகோதரியை பார்த்து சொன்னேன், நீங்கள் இருவரும் இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறீர்கள் என்று சொன்னேன். I looked at the man and the woman and said, both of you are going to pray now. உங்கள் இருவரையும் தேவன் இணைத்தது உண்டானால் ஆண்டவர் இதுவரை ஒருவரை கொண்டு ஒருவர் செய்த நன்மைகளை மட்டும் சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்திவிட்டு பிரிந்து போங்கள் என்று சொன்னேன். I said, if it's true that the Lord has joined the both of you, then say the goodness that each one has done for other, and then glorify God and separate, I said. நீங்கள் இருவரும் இப்பொழுது தனித்தனியாக இப்பொழுது நாம் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம், ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னேன். I said, we are going to pray together now. After that, each one of you will pray separately. இப்பொழுது அந்த மகள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். So that woman or the child started praying. ஆண்டவருடைய வல்லமை அந்த இடத்தை நிரப்பிட்டு The mighty power of the Lord filled that அவர்கள் place. அழ ஆரம்பித்தார்கள். She started crying. அவர்கள் மிகவும் ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பித்தார்கள். With great desire, she started weeping ஆண்டவரே என்னை loudly. மன்னியும் என்று சொன்னார்கள். She said, Lord, forgive me. ஆண்டவரே என்னை மன்னியும் என்று அழுதார்கள். And she cried, Lord, forgive me. அவருடைய கணவர் மறுபுறம் அமர்ந்து கொண்டு அவரும் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று அழுதார்கள். And her husband stood on the other side and said, ஆண்டவரே Lord, என்னை forgive மன்னியும் me. என்று அழுதார்கள். He cried too, saying, Lord, forgive இருவரும் me. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் இதுவரை செய்த நன்மைகளை நினைக்க ஆரம்பித்த உடனேயே அந்த பொல்லாதவனுடைய கிரியைகள் எரிந்து போனதை பார்த்தார்கள். And as soon as each one Hallelujah. proclaiming the goodness that each one has done to each other, the bad, the wicked things so that the evil person has put was burnt away. ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்தை நிரப்பிட்டு The presence of the Lord filled that place. அந்த ஜெபம் முடிந்தது. That prayer finished. இரண்டு பேரும் கரங்களை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள், Both of them held their hands together and said, எங்களை மன்னித்து விடுங்கள் பாஸ்டர், forgive us, Pastor. நாங்கள் குடும்பமாகவே வாழுகிறோம். We are going to live as a family. ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். There are so many goodness that the Lord has done for us. நாங்கள் அவ்வளவு அதிகமாக ஒருவரை ஒருவர் நேசித்தோம். We loved each other more than anything. பிரியமானவர்களே, அதற்கு பிறகு அந்த வீட்டில் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. அன்பானவர்களே, There's a great delight that existed in the house thereafter. கட்டி வைத்திருந்த மூடைகள் எல்லாம் கலற்றப்பட்டது. All the things that were not tied together was அந்த broken. வீட்டில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிறந்த நாள் வரும்போதும் நல்ல காரியங்கள் நடக்கும் போதும் நாங்க தான் அங்க முக்கியமான ஆட்கள். When the children celebrated their birthdays or they had important days, we were the special invitees for that house. அல்லேலூயா. நம்பப்படாத ஊற்று அல்ல கர்த்தர். God is not a fountain which is unbelievable. நாம எதிர்பார்க்க இயலாத காரியத்தை நம்மிலே செய்து விடுகிறவர். பிரியமானவர்களே, And He's the Lord who does things that are impossible in our life. அதற்காகத்தான் ஆண்டவர் இப்படி ஒரு இடத்தில் நம்மை கூடி வர வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, That is why God has made us gather in such a place, my beloved. லூக்கா 10 முதல் 10வது அதிகாரம் 30 முதல் 34 வரையுள்ள வசனங்களை நாம் படிக்கும்போது, In the Gospel of Luke chapter 10 verses 30 to 34 when we read, அதை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஒருவன் கள்ளர் கையில் அகப்பட்டான். and I'm going to briefly explain. There was a thief who was caught. அவனுக்கு உதவி செய்வதற்கு ஒரு ஆசாரியன் வரவில்லை. There's no priest who came to assist him. ஒரு லேவியன் வரவில்லை. No Levite came to help them. ஆனால் ஆண்டவர் ஒரு சமாரியனாக அந்த இடத்துல நல்ல சமாரியனாக வருகிறார். But God came there as a good Samaritan. பாருங்கள், லூக்கா 10:34 பாருங்கள். Look at Luke chapter 10 verse 34. 33 34 படிக்கிறேன். 33 and 34 I'm going to பின்பு read. சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து, ஆமென் ஆமென் ஹல்லேலூயா, அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். But a certain man of Samaria, journeying that way, came where he was, and when he saw him, he was moved with pity for him, and came to him and put clean linen around his wounds with oil and wine, and put him on his beast, and took him to a house and took care of him. ஆண்டவருடைய செயல் எவ்வளவு ஆச்சரியமானது பாருங்கள் அன்பானவர்களே. What a surprising and miraculous acts of God. இந்த ஊழியத்தை நீங்கள் துவக்கி 20 வருடம் நிறைவு பெறுகிறது. 20 years have been completing that since you started this ministry. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. What a surprise, you see. ஆண்டவர் இப்படி நம்மை ஒரு இடத்தில் கூட செய்து நல்ல மேய்ப்பனாகிய அவரை போல அவருடைய இருதயத்தின் பாரத்தை ஊற்றப்பட்ட பிள்ளைகளோடு இங்கு அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதிப்பது எவ்வளவு மேன்மை. What a great delight to gather here in this place. God has gathered all of us here to praise and worship Him with the like-minded people who are in the hearts of Lord. மத்தேயு 12:20 படி
அவர் நியாயத்திற்கு ஜெயங்கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். The crushed stem will not be Amen. broken by him, and the feebly burning Hallelujah. light will not be put out till he has made the righteousness overcome all. Hallelujah. யோவான் 1:9 சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. And in John 1:9 it says, the true light which gives to every man was then coming into the world. எந்த மனுஷனையும் அன்பானவர்களே, Any man, இந்த every man. திருச்சபைக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு வந்தது உண்டானால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் பிரகாசிப்பிக்கப்படுவீர்கள். If Lord has brought you to Hallelujah. this church, whoever you may be, you will be light. கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். The zeal of God will perform it. கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும் Definitely பிரியமானவர்களே. that thing will happen, my beloved. ஏனென்றால் 2 கொரிந்தியர் 5:17 நாம் இப்படி படிக்கிறோம். Because therefore in 2 Corinthians 5:17 we read as, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். and if any man is in Christ, he is a new creation. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. The old things have come to end and they have truly become new. கிறிஸ்துவுக்குள் ஒரு அனுபவம் இருக்கிறது அன்பானவர்களே. There's an experience within Christ, my beloved. இந்த உலகில் சுய நீதியால் நிரம்பி இருக்கிற ஒரு நிலையில் கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் ஒரு நீதி நமக்கு வருகிறது. This world is in a self-righteous state, but because we have faith over Jesus, there is a righteousness that comes to us. ஏனென்றால் அந்த நீதியினால் நம்மை அலங்கரிக்கும்படி கலாத்தியர் 3:13 படி மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். And so that righteousness decorate us, as said in Galatians 3:13, Christ has made us free from the curse of the law, having become a curse for us, because as it is said in writings, a curse on everyone who is put to death by hanging on a tree. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கிறார். Lord is hanging on the cross for each one of us. ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய சுயநீதியினால் நம்மை பிரகாசிப்பிக்க செய்ய முடியாது. Because God knows that through our self righteousness we cannot shine. கலாத்தியர் 3:10 படி நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். In Galatians 3:10 it says that all who work under the law are under a curse. ஆகவேதான் ஆண்டவர் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். That is why he sent his son to this world. என் பிள்ளைக்கு முடியாததை தேவனே செய்ய வேண்டும். Whatever my child cannot do, God can have to do it himself. ரோமர் 8:3 நிறைவேற வேண்டும். Whatever said in Romans 8:3 has to be நம்மால் fulfilled. இயலாததை தேவனே செய்ய வேண்டும். Whatever we cannot, Lord has to do it himself. ஆண்டவர் அதை செய்யும்படி நாம் நடுவில் வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. My dear beloved, God is in our midst to perform what அவர் வல்லமையுடையவராக வந்திருக்கிறார். and he is here as a mighty person. நம் ஒவ்வொருவரையும் அதற்காகத்தான் இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து நாட்டி இருக்கிறார் That is why பிரியமானவர்களே. he has planted each one of us at this church. நாம் வேகமாக ஒரு சில வசனங்களை நாம் பார்த்து முடித்து விடுவோம். Let us quickly see very few words and finish. சங்கீதம் 92:13 ஆண்டவர் இந்த ஆலயத்தில் எதற்காக நம்மை நாட்டி இருக்கிறார்? In Psalms 92:13 we see why God has planted us. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். Those who are planted in the house of the Lord will be flourishing in the presence of the Lord. நம்மை செழித்திருக்க வைக்கும்படி தான் இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். God has brought us here to flourish. இரண்டாவது சங்கீதம் 36:8 பாருங்கள். Second thing is Psalms 36:8. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் திருப்தி அடைவார்கள். Those who are planted in the church of God, the church will be satisfied. ஏனென்றால் சங்கீதம் 46:4 சொல்லுகிறது, Psalms 46. ஒரு நதி உண்டு, there is a river. அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் and the footsteps of that is like the city of God. உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அன்பானவர்களே, there is a river whose streams make glad the resting place of God and the holy place of the tents of the Most High. நம்மள திருப்தி அடைய பண்ணுவதற்காக தான் இந்த ஆலயத்திலே கர்த்தர் கொண்டு வந்து நாட்டி God இருக்கிறார். has brought us here to be satisfied. மூன்றாவது ஏசாயா 56:7 in Isaiah 56:7 கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். those who are planted in the church of God will be greatly delighted. I will make them rejoice, God said. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து
என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். God said, I will make them come to my holy mountain and will give them joy in my house of prayer. ஆகவேதான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். And that is why when they said, come, let's go to the house of God, I was greatly delighted. நான்காவது சங்கீதம் 84:4 படி Fourth one is Psalm உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். 84:4. Blessed are those who dwell in your இந்த house. ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். And all those who are planted in this church, each one of you are blessed. சங்கீதம் 84:5 முதல் 7 வரையுள்ள வசனங்கள் உங்களில் நிறைவேறும். And the verses that are promised in Psalms 84:5-7 will be fulfilled in you. ஐந்தாவது சங்கீதம் 133 ஒன்றை பாருங்கள். Psalms 133:1 says, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமானது. see how good and how pleasing it is for the brothers to be living together in harmony. அங்கே ஆண்டவர் 133:3 ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். And he says in 133:3 he is declaring blessing and life. ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனத்தையும் கட்டளையிடுகிறார். And he is commanding blessing and life for those who are planted in his church. ஆகவே பிரியமானவர்களே, Therefore my beloved, 20வது வருடம் வரை கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்து விட்டார். God has led us 20 years. ஆகவே எபிரேயர் 10:25 படி In Hebrews 10:25 ஒருபோதும் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடக் கூடாது. as some do make it a habit, do not leave the gathering of the church. நாம் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல வேண்டும். We need to advise or counsel each other. இந்த ஆலய ஆராதனை நடப்பதற்கு முன்பு அங்கு ஜெபம் பண்ணின தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தேன். I saw the children of God who prayed before that service. எதற்காக இவர்கள் ஜெபிக்கிறார்கள் என்று கேட்டபோது இந்த ஆராதனைக்கு என்று சொன்னார்கள். Before I asked them why are they praying for, they said for this பிரியமானவர்களே, நீங்க service. எல்லாரும் கொடுத்து வச்சவங்க All of பிரியமானவர்களே. you are blessed people. நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செயலுக்குள் வந்திருக்கிறீர்கள். You will all come to the works of God. கொஞ்சம் பேர் உங்களுக்காக அழுது கண்ணீரோடு போராடி கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். I could see some people with tears fighting for you. எபிரேயர் 3:14 படி According to Hebrews நாம் 3:14, ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். for if we keep the substance of faith which we had at the start, even till the end, we have part with Christ. பிரியமானவர்களே, My dear children of God, இறுதியாக உங்களோடு சில காரியத்தை சொல்லுகிறேன். finally I would like to share a few இப்பொழுது things. அந்த யோவான் 17வது அதிகாரம் 6 முதல் 9 வரையுள்ள வசனங்களை ஸ்கிரீனில் போடும்போது நாம எல்லாரும் சேர்ந்து அதை படிக்க வேண்டும். John chapter 17 verse 6 onwards we are going to. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் செய்த ஒரு பெரிய அழகான ஜெபம். It is a wonderful prayer that God, Jesus Christ himself. 6 முதல் 9 வரையுள்ள வசனங்களை நான் படிக்கும்போது என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் படியுங்கள். When I read from verse 6 to 9 onwards, read with me. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அதே போல 20:21 மட்டும் நாம் மறுபடியும் படிப்போம். யோவான் 17:20-21. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிப்போமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Shall we all look unto God? ஹல்லேலூயா. Hallelujah. தேவன் ஆவியாய் இருக்கிறார். Holy Spirit. தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பி வைத்திருக்கிறது. Holy presence of God has கர்த்தர் filled us. ஒவ்வொருவரிலும் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி போராடி கொண்டிருக்கிறார். God is fighting to do something in each one. ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்தது விருதா கிடையாது. It is not waste that the Lord has brought ஆண்டவர் you இந்த இடத்துல கொண்டு வந்தது விருதா கிடையாது. here. It is not wasted that the Lord has brought ஒவ்வொருவரிலும் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்யும்படி வந்திருக்கிறார். you. God has come to do a new thing in each இதோ one of நான் us. புதிய காரியத்தை செய்கிறேன். See, I am doing new things. அது இப்பொழுதே தோன்றும் இயேசுவின் நாமத்தினால். In Jesus' name it will அது happen now. இப்பொழுதே தோன்றும்
இயேசுவின் In நாமத்தினால். Jesus' name it will happen அது now. இப்பொழுதே தோன்றும் இயேசுவின் In நாமத்தினால். Jesus' name it will happen now. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்படி நடப்பதாக. In Jesus Christ's name let it happen. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக காணப்படுகிற ஒரு மகிமைக்குள்ளே ஒவ்வொருவரையும் நடத்துங்கப்பா. Lead everyone in a glory that dwells in Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் சொல்லட்டும் ஆண்டவரே. In Jesus Christ let each one of them say, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். I am in Christ, it says. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். I am in Christ, it says. கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தது போதும் ஆண்டவரே. Enough that I stayed away அங்கே from Christ. சாபம் இருந்தது ஆண்டவரே. There was curse there, ஆனால் Lord. கிறிஸ்துவுக்கு உள்ளே But in Christ ஒரு பெரிய நன்மை இருக்கிறது. there's a great goodness for us. உம்முடைய வார்த்தை இருக்கிறது. Your word is existent. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். Extend that அவர்கள் increase. குறுகி போவது இல்லை. They'll never be short. அவர்கள் குறுகி போவது இல்லை. They'll never be reduced. அவர்கள் குறுகி போவது இல்லை. They will never be reduced. அவர்கள் குறுகி போவது இல்லை. They'll never be reduced. அவர்கள் குறுகி போவது இல்லை. They'll never be reduced. அவர்களை மகிமைப்படுத்துவேன். I will glorify them. அவர்கள் சிறுமைப்படுவது இல்லையே. They'll never be small. ஓ என் ஜனம் சிறுமைப்படாது. Oh, my such a நான் nation is அவர்களுக்கு being ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். I will bring them health. நான் உன் காயங்களை ஆற்றுவேன். I will heal your wound. நான் உன் சிறையிருப்பை திருப்புவேன். I will turn your prison. உன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். I will have mercy on you. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். Jesus Christ name. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். Jesus name we bless each இயேசுவின் other. நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். Jesus name we bless each other. ஆண்டவருடைய கரங்கள் ஒவ்வொருவர் மீது வைக்கப்படுகிறது. The hand of God is being kept on இயேசுவின் each one நாமத்தில் of us. இப்பொழுது சொல்லுகிறோம். In Jesus name we say. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சொல்லுகிறோம். In Jesus name we say. ஆண்டவரே இது உம்முடைய நேரம் ஆண்டவரே. Lord, this is your time. அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. Lord, embrace me. Embrace me, Lord. 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 You bless us, oh Father. You bless us, oh Father. இயேசுவின் நாமத்தில் In Jesus' name we pray. இயேசு In கிறிஸ்துவின் Jesus' நாமத்தில் name we ஜெபிக்கிறோம். pray. Hallelujah. நீர் அணைத்துக் கொள்ளுகிறதற்காக நன்றி. Thank you for embracing. உமக்கு எல்லா மகிமையும் தருகிறோம் அப்பா. We give you all glory, Father. உமக்கு எல்லா மகிமையும் தருகிறோம் We அப்பா. give you all glory, Father. நீரே மகிமைப்படுவீராக. That you alone be glorified. நீரே மகிமைப்படுவீராக. That you alone be glorified. ஒவ்வொருவருக்குள்ளும் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். God is doing something big inside each one of us. ஆண்டவருடைய விரல் இருதயத்தின் ஆழத்தில் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறது. At the bottom of each one's heart, God is doing this. God's Spirit is doing இயேசுவின் something. வல்லமை ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் இறங்கி வருகிறது. The mighty power of God is descending on each one's body. கர்த்தருடைய ஆவியானவர் பலமா எங்கள் நடுவில் இறங்கி வருகிறீர். And the Spirit of God is coming powerfully in our midst. இயேசுவின் வல்லமை எங்கள் நடுவில் இறங்கி வருகிறது. The mighty power of God is descending in our midst. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொடுகிறது. The mighty hand of God is touching each one of us. உம்முடைய அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறது. Your anointed and பிள்ளைகள் powerful eyes sees each one of us. பிள்ளைகள் பிரகாசிக்க கூடாதபடிக்கு தடையாய் இருக்கிறவைகளை அவைகள் எரிக்கிறது. It is the இயேசுவின் வல்லமை இறங்கி வருகிறது. mighty power of God is descending ஆண்டவர் on us. மகிமைப்படுவீராக. God, you be alone be glorified. ஆண்டவர் மகிமைப்படுவீராக. God, you be glorified. இயேசுவின் நாமத்தில் எல்லா மகிமையும் உமக்கு தந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. In Jesus' name we give you all glory and pray, our living Father. ஆமென். Amen. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Bless ஆமென். each one. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. தேங்க்யூ. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.